என் பேர் ரித்திகஸ்ரீ. நான் பிறந்தது எல்லாமே தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான். ஆனால் வளர்ந்தது எல்லாமே சேலம் தான். சின்ன வயசுலேருந்தே சேலத்தில் செட்டில் ஆகியாச்சு. நான் படித்தது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாவி இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் படித்தேன். தேர்ட் இயரோட டிஸ்கண்ட் பண்ணிவிட்டு அம்மா இறந்தனால டிஸ்கண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாப் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் பஞ்சாபில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணும்போது லாக்டவுன் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒர்க் பண்ண முடியல. அதனால் வந்து பேக் டு தமிழ்நாடு அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கெரியரில் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு ஐபிஎல் பார்க்கும்போது அம்பையர் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அம்பையர் எப்படி வந்து எல்லோரும் நிற்கிறாங்க, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனில் அம்பையர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் பேனல், அதுக்கப்புறம் தான் வந்து பிசிசி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லாக்டவுன் அப்படிங்கிறனால எங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் நான் இருந்ததுனால அங்கே இருக்கிற சேர்மனை நான் காண்டாக்ட் பண்ணேன். அம்பையர் கமிட்டி சேர்மன் ஜெயராம் சாரை காண்டாக்ட் பண்ணேன். அவர் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது எனக்கு வந்து எந்த லாவும் தெரியாது. நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், எனக்கு லாஸ்லாம் படிக்கணும், அதுக்கு எங்கே கோச்சிங் கிளாஸ்னு கேட்கும்போது படிக்கிறத விட ஆன்ஃபீல்டில் உன்னுடைய டிசிஷன்லாம் வந்து நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக லாவும் உன்னால் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் படிக்கிறத விட தியரட்டிக்கலாக படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிவிஷன் மேட்ச்சில் சான்ஸ் கொடுத்தாங்க. அது மூலமாக நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னோட டிசிஷன் மேக்கிங்கில் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லாவும் வந்து அங்கே சொல்லி கொடுத்தாங்க. சீனியர் அம்பையர் வந்து 2 பேர் இருக்காங்க, பார்த்த சாரதி அண்ட் சாந்தி பஷா. அவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய மேட்சில் கைட் பண்ணாங்க. லாஸ் சொல்லி கொடுத்தாங்க, மேட்ச்லேயே ஆன்ஃபீல்டே சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே ஓரளவுக்கு வந்து என்னோட லெவலில் இருந்து ஸ்டாண்டர்டாக செட் பண்ண பின்னாடி ஷார்ட் அப்படி ஜெண்டர் பற்றி சொல்லும் போது ஓகே நீங்கள் இன்னும் லெவல் செட் பண்ணணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாறிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. 2024 வந்து கோயம்புத்தூரில் வந்து நான் டிரான்ஸ்மிஷன் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து ஆயிட்டு ஒரு 7 மந்த் 8 மந்த் கழிச்சு மறுபடியும் வந்து சார்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணேன். மறுபடியும் நான் அம்பையர் பண்ணணும் அப்படிங்கும்போது ஜாயினிங் லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னாங்க. ரீஜாயினிங் லெட்டர் எழுதி கொடுத்தேன். பட் செமினாருக்கு மட்டும்தான் வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மேட்சஸ் எதுவும் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எனக்கு வந்து அலோகேட் பண்ணலை. அதுக்கப்புறம் சார் நான் கோயம்புத்தூர் தான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜெயராம் சார் அம்பையர் கமிட்டி சேர்மன் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அப்போ இருந்தார். அவர் என்ன பண்ணார், சரி கோயம்புத்தூர் தான் இருக்கேன், நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனில் வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே ரெஃபர் பண்ணும்போது இங்கே உடனே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, ஜெண்டர் எதுவாக இருந்தால் டேலண்ட் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஐடி கிரவுண்டில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி வந்து பாருங்கள். ஏன்னா இங்கே இருக்கிற பிளேயிங் கண்டிஷன் வேறையாக இருக்கும், நீங்கள் சேலத்தில் பண்ணது வேறையாக இருக்கும். ஒரு மேட்ச் 2 மேட்ச் நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் டியூட்டி போகிறோன்னு சொன்னாங்க. சிஐடி கிரவுண்டுக்கு போகும்போது அங்கே வந்து என்னை அலோவ் பண்ணல, செக்யூரிட்டி அலோவ் பண்ணலை. அதுக்கப்புறம் அது பயங்கர கான்ட்ரவர்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே சிடிசி ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி நான் ஜாயின்ட் செக்ரட்டரி சார் மகளிங் சார்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்க வந்து அங்கே பேசி அதுக்கப்புறம் என்னை உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 hour 45 minutes ஆச்சு. அந்த 45 minutesலேயே வந்து என் மைண்டில் ஓனது அப்படின்னா நானும் ஒரு சக மனுஷி தான். அந்த காலேஜ் கிரவுண்டாக இருந்தாலும் ஆண் பெண் எல்லாருமே போகிறாங்க வராங்க. ஒரு திருநங்கை ஏன் ஒரு காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது? ஏன் ஒரு திருநங்கன்னா ரோட்டில் மட்டும் தான் நிற்கணும், கலெக்ஷன் மட்டும் தான் பண்ணணும், யாசகம் மட்டும் தான் கேட்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். ஒரு ஸ்டெப் முன்னே வரத்துக்கு ஏன் யாருமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதே மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அலோவ் பண்ண பின்னாடியே ரிட்டன் வந்து அதே செக்யூரிட்டியை ஒரு திருநங்கை அம்பையர் பண்ணவே கூடாது, ஒரு அடுத்த லெவலுக்கு போகவே கூடாதுன்னு அவங்ககிட்ட கேட்டுட்டு அப்புறம் நான் மேட்ச் பண்ணலை, பார்க்கவும் இல்லை. எனக்கு மைண்ட் அப்செட் ஆச்சுன்னு நான் சார்ட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே எனக்கு வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிடிசி ஜாயின்ட் செக்ரட்டரி எல்லாமே சேர்ந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஓகே எனக்கு ஃபஸ்ட்டு உங்களோட சேஃப்டி முக்கியம், வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எல்லா டீம் பிளேயர்ஸ் அப்புறம் டீம் ஓனர் செக்ரட்டரி அசோசியேஷன் எல்லாமே வந்து மீட்டிங் போட்டு உங்களுக்கான வந்து சேஃப்டி கிரவுண்டு இன்சார்ஜ் எல்லாத்திட்டையும் நாங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டியூட்டி போகிறோம், எங்களுக்கு உங்களோட சேஃப்டி முக்கியம்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஒரு 2 month 3 monthல இங்கே சிடிசியோட செக்ரட்டரி எலெக்ஷன் வந்தது. அதில் வந்து செக்ரட்டரி சேஞ்ச் ஆனாங்க, சந்திரமொழி சார். அவங்ககிட்ட உடனே கேட்கும்போது சார் தான் இப்போ வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இந்த வரைக்கும் ஒரு மீடியா வரைக்கும் கொண்டாந்து விட்ட வரைக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாரோட ஆசீர்வாதம் தான். அவர் தான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து எனக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து செஞ்சார். இப்போ டிஎன்சிஏவில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸாமினேஷன் ஃபார்மில் வந்து அதர்ஸ் அப்படின்னு வருது அப்படின்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது. அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் வரும்போது ஃபஸ்ட்டு வருஷத்தில் வந்து மேல் ஃபீமேல் மட்டும்தான் வந்துச்சு. நான் கேட்டேன், நான் வந்து தேர்ட் ஜெண்டர் ப்ளஸ் வந்து இங்கே மேல் ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது, இப்போ நான் என்ன கேட்டகரியில் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி வந்து அப்ளிகேஷன் போகிறதுன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் சார் வந்து அங்கே பேசி அதுக்கப்புறம் செகண்ட் வெர்ஷனில் தான் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆனது. அது எனக்கு யாரும் சொல்லலை, நான் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது அதர்ஸ் வாங்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பி இருந்துச்சு. இதுதான் என்னோட கெரியரில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சிடிசிஏல வந்து பார்த்தீங்கன்னா
டீம் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஓனர்ஸாக இருக்கட்டும், நான் ஃபஸ்ட் டிவிஷன்லேருந்து 6வது டிவிஷன் 6th டிவிஷன் வரைக்கும் நான் மேட்ச் பண்ணிட்டேன். எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிறலாம் ட்ரீட் பண்ணல. சக ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களா, இங்கே மேட்ச்சுக்கு உள்ளே இருந்தோன்னா ஆன் ஃபீல்டில் மேடம், வெளியே வந்தால் அக்கா, இந்தமாரி ஒரு அவங்க குடும்பத்தில் ஒருத்தரையே நான் ட்ரீட் பண்ணும்போது கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆக்சுவலாக வந்து ஸ்போர்ட்ஸ்மேனுக்குள்ளே வந்து ஒரு நல்ல குணங்கள்லாம் இருக்குது. இந்த சொசைட்டியில் பார்க்குற மாதிரி வெளியில் இருக்கிற மக்கள் மாதிரி வந்து விளையாடுற பிளேயர்ஸுக்கோ இல்லை அங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற வந்து அத்தாரிட்டி யாருக்குமே அந்த ஒரு மைண்ட் செட் கிடையாது. எல்லோரும் ஒன்று தான் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அது ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு. அதை நான் சிடிசிஏ அஃபீஷியல்ஸ் ஆர்ட் எல்லாத்துலேயும் சொன்னேன். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு படிக்க சொல்கிறதுலேருந்து எனக்கு வந்து கைட் பண்ணுறது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது சிடிசிஏல வந்து சந்திரமொழி சார், அப்புறம் ஜாயின்ட் செக்ரட்டரி மகாலிங்க சார். அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித் சார் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். இங்கேருந்து பிசிசி அம்பையர் மது சார், சீனி சார், இவங்க எல்லாமே பிசிசி அம்பையர் தான். இவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் அவங்களோட மட்டும் நம்ம மேட்ச் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து சரியான டிசிஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது என் மைண்டு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் மட்டும்தான் அந்த மேட்ச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு என் பார்ட்னரும் வந்து எனக்கு வந்து ஒத்துழைக்கணும். அது அப்படின்னு பார்க்கும்போது சீரிஸில் இருக்கிற எல்லா அம்பையர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்தளவுக்கு கோத்ரூ ஆகிட்டு இருக்கேன். பார்ப்போம் ஃபியூச்சரில் எப்படி இருக்கு. சார் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ் உமன் அம்பையர் அப்படிங்கிறதுல நான் பெருமையும் படலை. ஏன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு தனி மனுஷி அப்படிங்கும்போது இது எனக்கு சக்ஸஸ் தான். அந்த பெருமை எனக்கு மட்டும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட சமூகம், என்னோட திருநங்கை சமூகமாக இருக்கட்டும், 3ஆம் பாலினத்தை LGBTQ எல்லா மக்களும் இன்னும் அவங்களோட அடிப்படை தேவைக்கு இன்னும் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு நல்ல மனுஷன் இந்த சிடிசியை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த அளவுக்கு நான் ரீச் ஆகிட்டேன். ஆனால் என்னோட சொசைட்டி மக்கள் இன்னும் ரீச் ஆகலை. ஸோ எப்போ என் சொசைட்டிக்கெல்லாம் வெற்றி கிடைக்குதோ அப்போ தான் இது என்னோட வெற்றியை நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். அதே போல் ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் அக்ரெசிவ் ஆகி அம்பையர்ஸை திட்டுவாங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க? அது எல்லாருமே வந்து ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து பண்ணுறது தான். அதை வந்து பெருசாக எடுத்துக்கவும் கூடாது. ஏன் அப்படின்னா நான் ஒரு வாய்ப்புக்காக நான் எவ்வளோ போராடணும். அப்போ ஒருத்தர் வந்து இல்லை இவங்க வந்து திருநங்கை, இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இவங்களால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஜட்ஜஷன் சொல்லும் போது நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும், அந்த இடத்துல நம்ம எவ்வளோ அக்ரீஸ் ஆகிறோம். ஏன்னா நம்மளுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிளேயர்ஸும் அவங்களோட கெரியரில் இதில் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது நம்ம கொடுக்குற டிசிஷன் அது சரியானும் தெரியாது, தப்பானும் தெரியாது. பட் ஆன் ஃபீல்டில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு மேக்ஸிமம் ஒரு 90% நம்ம கரெக்டாக தான் பண்ணுவோம். ஆனால் வந்து பிளேயர்ஸுக்கு அது புரியவும் புரியாது, தெரிய போகிறதில்ல. ஏன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அக்ரீஸாக வந்து ப்ளே பண்ணும்போது அது கண்டிப்பாக அக்ரீஸாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது அவுட் கொடுக்குறோம், இல்லை வேறு டிசிஷன் வந்து நம்ம ராங்காக கொடுக்குறோம், இல்லை சரியாக கொடுக்குறோம், எதுவாக இருந்தாலுமே அவங்களுக்கு அதை டிசப்பாயின்ட் பண்ண இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது தான் செய்வாங்க. ஸோ அதை நம்ம பெருசாக எடுத்துக்கவே கூடாது. என்ன மேட்ச் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க பிளேயர்ஸ் எல்லாம்? ஆக்சுவலாக இது இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டிவிஷன் மேட்ச் நடந்துட்டு இருக்குது. சூரியபாலா விசஸ் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ். அந்த 2 டீமோட வந்து ஃபஸ்ட் டிவிஷன் மேட்ச் நடந்துட்டு இருக்குது. பிளேயர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கிறது மேட்ச் முடிகிறப்போ வந்து அம்பையர் ரிப்போர்ட்டில் வந்து கேப்டன்சி ரிப்போர்ட்டில் வந்து அம்பையர்ஸோட ஃபீட்பேக்லாம் கொடுப்பாங்க. அதில் தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ எதுவும் சொல்ல முடியாது. இது வரைக்கும் ஃபைன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.